ஹாய் கைஸ், இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா இவங்கெல்லாம் பார்க்க உங்களுக்கு புதுசாக தெரியும். ஸோ இவங்களாம் யார் அப்படின்னா என்னோட அம்மாவோட ஃபேமிலிஸ் தான். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சுன்னே சொல்லலாம். நாங்கள் இந்த மாதிரிலாம் சேர்ந்துருந்து என்ன ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா வராங்களோ இல்லையோ இந்த சித்திரத்தில் போய் கன்ஃபார்ம் எல்லாரும் வந்துடுவாங்க எங்கள் வீட்டில். நாங்கள் எல்லாரும் அழகரை பார்க்க கிளம்பிட்டோம். வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தான் போகணும். தெப்பக்குள்ளே வர போகிறதுக்கே செம்ம க்ரௌட் அங்கே ஸ்டார்டிங்லேயே. சரி ஒரு என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹாய் மக்களே அப்படின்னு கரெக்டாக ஒரு அண்ணா வந்து என் மூஞ்சியில் தண்ணி அடிச்சிட்டாங்க. போட்ட மேக்கப்லாம் வேஸ்ட்டாக போச்சு. நாங்கள் சாமி பார்க்க கிளம்பினது வந்து ஒரு 5:30 அந்த டைமிங்கில் இருக்கும். நல்லா வெளிச்சம் வந்துச்சு. ஆனால் சாமி பார்த்தது 7:30 மேலே ஆயிடுச்சு. அப்படியே போகிற வழியிலேயே பொங்கல் புழுதெல்லாம் கொடுத்தாங்க. அதையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் சாமி பார்க்க போனோம். ஃபைனலி நாங்கள் அழகிற தூரத்தில் பார்த்துட்டோம். செம்ம க்ரௌடு, முன்னாடி போகவே முடியல. வீடியோ எடுக்கலாம் நினச்சா முன்னாடி போகவே முடியல. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தான் எடுக்க சொன்னேன் அந்த இடத்துல என்ன. அப்புறம் சாமி கொஞ்சம் பக்கத்தில் வந்தோன்னே நல்ல பக்கத்தில் பார்த்துட்டு நல்ல ஒரு தரிசனத்தை போட்டுட்டு கிளம்பிட்டோம். சாமி போனதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு தான் அந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்புனோம். எங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தனால அதில் ரொம்ப க்ரௌடில் நசுங்கி தான் வந்தாங்க. ஸோ ஆப்போசிட்டில் வர்றவங்க ரொம்ப இடிச்சிட்டு வந்தனால நாங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணி நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் போனோம். இந்த அண்ணா நகர் பாலத்தில் இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னா சித்திரத்தில் அது மட்டும்தான். ஸோ ஒரு வழியாகி தான் வந்தோம் வெளியவே. ஏன் டபுளாக இருக்குது கூட்டம் அப்படின்னா நாங்கள் சாமி பார்த்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் சாமி வந்து வண்டியூர் வரனால அவங்க ஆப்போசிட்டில் போயிட்டு இருந்தாங்க எல்லாரும். அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கெல்லாம் டாய்ஸ் வேணும்னு கிட்ட அடம் பிடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு தெப்பக்குள்ளம் சும்மாவே அங்கே கூட்டமாக தான் இருக்கும். இப்போ வந்து திருவிழா சொல்லவே வேணாம், செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. ரோடு எல்லாமே பிளாக்டாக தான் இருந்துச்சு. ஒரு வழியாக நாங்கள் சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். டாடா.